சாய்பாபா கடவுள் கிடையாது, சிவன் கடவுள், முருகன் கடவுள், இதெல்லாம் கடவுளுக்குள்ள வந்து கடவுளுங்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்துலேருந்து கட்டாயி சண்டை வந்ததுக்கு அப்புறமா தான் சிவனை நோக்கி ஓடுவாங்க. குடும்பத்தில் பொண்டாட்டியோட சண்டை போடாதப்ப எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. அட்டாச்மெண்ட்டை குறைக்கக்கூடிய தன்மையாக சக்தி வடிவங்கள் என்பது உணர்வு பூர்வமானது. அப்படின்றப்ப அந்த உணர்வுகளுக்குள்ளே இருப்பாங்க வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாகவும் ஐக்கியமாக இருப்பானது, அதுக்குள்ளே எந்த லாஜிக்கையும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க காப்பாங்க. ஆனால் வந்து இது அப்படி இல்லை. இது வீட்டிற்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் டிவைன் சேவா. தொடர்புக்கு 9841023450. உடனே கால் பண்ணுங்க, உங்க பூஜை அறைய அழகுபடுத்துங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு குமார் மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் திரு சிவமயம் முரளிதரன் அவர்களின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்கட்டும், தாமரை மலரட்டும். சார் வணக்கம். ஒரு பதிவுலையுமே நல்ல தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆண் கடவுள்கள். ஆண் கடவுள்கள்ல ஒரு சில பேரை வணங்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு. சிவ வழிபாடு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவன் வந்து அழிப்பதற்காக பிறந்தவர், அதனால அழிச்சிடுவார் வாழ்க்கையை, நீ வணங்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபா வழிபாடு. இந்த மாதிரி ஆண் கடவுளுடைய வழிபாடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏன் ஆண் கடவுள்களை வழங்கக்கூடாது? சாய்பாபா கடவுள் கிடையாது, சிவன் கடவுள், முருகன் கடவுள், இதெல்லாம் கடவுளுக்குள்ள வந்து கடவுளுங்கிறது தத்துவங்கள் தான். வள்ளலார் வந்து தன்னுடைய உரைநடை வசன பகுதியில் சைவ மத மார்க்கங்கள், வைணவ மத மார்க்கங்களில் எப்படி இந்த மார்க்கங்களில் கடவுள்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு, இவங்களுடைய தத்துவ நிகிரகங்கள் என்ன, தத்துவ விகாரங்கள் என்ன, இது எல்லாத்தையும் சொல்லிக்கிறார். சிவன் அப்படிங்கிறது என்ன, ருத்ரன் அப்படிங்கிறது என்ன, மூர்த்தி அப்படிங்கிறது என்ன, விஷ்ணு அப்படிங்கிறது என்ன, இந்த தத்துவங்களை சொல்லிக்கிறார். இது வந்து நம்மளுக்குள்ளே இருக்குன்றதை சொல்கிறாங்க. இது நம்மளுக்குள்ள இயக்கங்களாக, நம்மளுடைய உடல் உறுப்புகளாக, நம்மளுடைய உயிர் இயக்கங்களாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம அதை வழிபடுறதுனால பிரச்சனை வருதா அப்படின்றதுப்ப அதை நம்ம சொல்லுவோம், பேசுவோம். ஆனால் சாய்பாபா அப்படிங்கிறது கடவுள் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து கடவுளை வழிபட்ட ஒரு நபர்கள், முன்னோடிகளாக இருந்தவங்க, அவங்கள நம்ம ஆளுக வழிபடுறாங்க. அது நம்ம தனியாக பேசிக்கலாம். அப்போ சிவ வழிபாடு அப்படிங்கிறது ஏன் வழிபடுறதுக்கு பிரச்சனை அப்படின்னா, சிவன் அப்படிங்கிறத வழிபடுறதுக்கு சாதத்தில் சூரியன் பலமாக இருக்கும். அப்போ சூரியன் பலமாக இருந்தால் தான் அவங்க சிவனை நோக்கி நகருவாங்க. அப்போ சூரியன் பலமானவங்களுக்கு பொதுவாக இந்த குடும்பத்துக்கு மேலே அட்டாச்மெண்ட் குறையும். நிறைய அரசு வழியான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி சந்ததிகள் மேலே அக்கறைகள் குறையும். அப்படின்றதுனால அந்த சிவ வழிபாடுகள் அப்படிங்கிறது அந்த பொறுப்புகளை குறைக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்துலேருந்து கட்டாயி சண்டை வந்ததுக்கு அப்புறமா தான் சிவனை நோக்கி ஓடுவாங்க. குடும்பத்தில் பொண்டாட்டியோட சண்டை போடாதப்ப எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. நிறைய ருத்ராச கொட்டை போட்டவங்க 35-40 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியோட சண்டை போட பயந்துட்டு போட்டவங்க தான். இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டை குறைக்கக்கூடிய தன்மையாக இந்த சிவனை அவங்க பார்க்குறாங்க. அது காரணம் சூரியன் தான். ஆனால் சூரியன் வந்து சிவன் வந்து அழிப்பார் அப்படின்னு சொல்கிறது லாஜிக் இல்லை. அது வந்து என்னென்னா, அது 3 தொழில்கள் அப்படிங்கிறது வந்து அதை நம்மளை அழிக்கிறது வேலை இல்லை. அவர் என்ன அது வந்து என்னென்னா, நம்மளுக்குள்ள கூடிய அகங்காரத்தை அழிக்கிறது, நம்மளுடைய அந்த ஆன்மாவினுடைய பயணத்தை அழிப்பது. அப்போ மொத்தம் 3 தொழில்னு சொல்கிறது 5 தொழில்கள்னு சொல்லி ஆன்மீகத்துக்குள்ள போகிறப்ப சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆக்குதல், காத்தல், அழித்தல், பக்குவம் நீக்குவித்தல் ஃபஸ்ட்டு, அப்புறமா வந்து அருள்பாலித்தல், அழித்தல்ன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இது வந்து 5 தொழில்கள் இறைவன் பண்ணுறாரு. இது வந்து நம்மளுடைய ஆன்மாவுக்கான ப்ராசஸாக பண்ணுறாங்க. அப்போ நம்மளை அழிக்கிறது சிவன் கிடையாது. இப்போ ஆண் கடவுள்களை வழிபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது காரணம், அவங்க வந்து ஆக்ரோஷமாக இருப்பாங்க. சில இந்த சிவனை ஃபாலோ பண்ணி போகிறப்ப அவங்களுக்கு ரொம்ப டீப்பான ஒரு அந்த ஆன்மீகத்து மேலே நாட்டை வந்துட்டு சிலர் குடும்பத்தை விட்டு போயிடுறாங்க, சாமியாராக போயிடுறாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, சார் இவர் கொஞ்சம் நாளாக போயிட்டு இருக்காரு, சாமியாராகவே போயிடுவார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ஆழங்கள் அதிகமாக இருக்கும். அதை பற்றி பேசுகிறப்ப அந்த கண்டென்ட் அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டீப்பாக நம்மளை இழுத்துட்டு போகிறதுனால அப்படி போயிடுவாங்களோ அப்படிங்கிறது தான். இவங்க வந்து சிவன் மட்டும் இல்லை, இந்த ஒரு படத்தில் நம்ம கமல்ஹாசன் வந்து கொக்கிலாம் முடித்திட்டு போவாங்க. ஆமாம், சரிங்களா? அவர் பெருமாள் மேலே தானே இருப்பார், அவரும் விஷ்ணு மேலே தான் இருப்பார். அப்போ அதுவுமே வந்து உங்களுக்கு ஆழமான, இது எல்லாமே தத்துவங்கள். நம்மளுடைய உயிர் எப்படி இயங்கிட்டு இருக்கு, நம்மளுடைய ஆன்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு, இதெல்லாம் தத்துவங்களை தான் கடவுளாக வழிபடிச்சுக்கிறாங்க. இது எல்லாமே வந்து மொத்தம் சிவம் சக்தி. ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கிறது வந்து நம்மளுக்கு கூடிய உணர்வுகளை வந்து அந்த இன்டெலெக்சுவல் உணர்வுகள், கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் சக்தின்னு சொல்கிறாங்க. செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஆண் கடவுளாக கொண்டு வராங்க. அதனால தான் ஆண் கடவுள்கள் நிறைய செயல்பாடுகளாகவும் அவங்களுடைய தத்துவங்கள் நமக்குள்ள இயக்கங்களாகவும் இருக்கும். அதனால தான் ஆண் கடவுள்கள் அப்படிங்கிறது இயக்கங்களாக இருக்கிறப்ப அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டீப்பாக போயிடுவீங்க. ஆனால் சக்தி வடிவங்கள் என்பது உணர்வு பூர்வமானது. அப்படின்றப்ப அந்த உணர்வுகளுக்குள்ளேயே இருப்பாங்க, வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாகவும் ஐக்கியமாக இருப்பானதவர், அதுக்குள்ளே எந்த லாஜிக்கையும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க காப்பாங்க. ஆனால் வந்து இதில் அப்படி இல்லை. இது எல்லாமே ப்ராசஸ்ஸு, யோகம், அந்த தவம் இதெல்லாம் இருக்கும். இதில் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அதனால் வந்து இதுக்குள்ளே போகாதீங்கன்னு சிலர் சொல்கிறது காரணம் தானே தவிர, ஆனால் அதில் என்ன கடவுளுக்குள்ள என்ன பேதம்?
நம்ம அந்த ஃபீலிங்கில் தான் பேதம். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இங்கேருந்து ஆரம்பித்து மொத்தம் மேல் நவநிலை மேல் நவநிலை கீழ் நவநிலைன்னு இருக்குது. இந்த மொத்தம் இந்த எல்லா நிலைகளிலுமே வந்து ஆண் பெண்ணுன்னு சொல்லி அடுத்தடுத்து பிட்டு வந்துட்டு கிரியாசக்தி சிவகிரியா அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் வந்துட்டு இச்சாசக்தி சிவ இச்சை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சிவனும் சக்தியும் மாறி மாறி வராங்க. இது எல்லாமே வந்து செயல்களாகவும் உணர்வுகளாகவும் இருக்குது நம்மளுக்குள்ள. அதைத்தான் சொல்கிறாங்க தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சாய்பாபா இது மாதிரி சித்த புருஷர்கள் அல்லது ஞானிகள் அல்லது இறை மார்க்கத்தில் இருந்த நபர்கள் இவங்களை வழிபடவே தேவையில்லை. அவங்க எதுக்கு வழிபடணும்? வழிபட தேவையில்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ சிவன் வழிபட்டால் சூரியன் சொல்கிறேன் இல்லைங்களா, முருகனை வழிபட்டால் செவ்வாய் சந்திரன் வந்துடும். இப்போ செவ்வாய் சந்திரன் சேரும்பொழுது பொதுவாக கடன் பிரச்சனைகள் வந்துடும். அதனால தான் முருகனை வழிபடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு நண்பர்களால் ஏமாந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா முருகனை யார்கிட்ட ஏமாந்தாருன்னா விநாயகர்கிட்ட ஏமாந்தார். சகோதரன்ட்ட ஏமாந்துருக்கிறவங்க, நண்பர்கிட்ட ஏமாந்துருக்கவங்களாம் முருகன் நாமம் வச்சிருக்கிறவங்க, குடும்பத்தில் முருகன் பேர் இருக்கவங்க அதெல்லாம் இருக்கும். பெண்களுக்கு செவ்வாய் பிரச்சனையாச்சுன்னா குடும்ப வாழ்க்கை கெட்டு போகும். அதனால தான் முருகன் பேர் வச்சுருக்கவங்க, சரவணன் பேர் வச்சுருக்கவங்க, யாரெல்லாம் முருகனுடைய பேர் குடும்பத்தில் இருக்குதோ அவங்களுடைய அக்கா தங்கச்சிகளோட குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கும். இது வந்து ஒரு பேர், அந்த பேரோட சேர்த்து ஜாதக அமைப்புகளை கொண்டு வரது தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் பெண் தெய்வம் அப்படின்றது 2 பெண் தெய்வம் இருக்குது. ஒன்று கன்னி தெய்வம், ஒன்னொன்று வந்து தெய்வம் சக்திகள். அப்படின்றப்ப சக்திகள் அப்படிங்கிறப்ப சந்திரன் சுக்கிரனை பிரிக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு வந்து பொதுவாக பணம் சம்பந்தமான பிரச்சனைகள், பணத்தின் மீது எதிர்பார்ப்புகள், கர்ப்பப்பை சார்ந்த தொற்றுகள் வரும். கன்னி தெய்வங்களுக்கு புதன் தான் பியூரா. இது வந்து பெண்கள், குடும்ப பெண்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப பெண்களை ஏமாத்துறதெல்லாம் அந்த புதன் வக்ரமானவங்க வந்துட்டே இருப்பாங்க. அப்போ இது வந்து என்னன்னா, ஒன்று சனியும் சூரியனும் சேரும் பொழுது காவல் தெய்வங்கள் வந்துடுவாங்க. முனீஸ்வரன் இந்த மாதிரி வந்துடுவாங்க. சனியும் செவ்வாயும் சேரும் பொழுது அவர் பாதி கர்த்தாவும் பாதி காவல் தெய்வம் சேர்ந்து ஐயப்பன் பார்த்தீங்கன்னா ஐயப்பன், கருப்புசாமி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்தவங்க. அப்போ என் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை வழிபடுவேன், நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு குலதெய்வம் எதுன்னு கேட்பாங்க. ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குது அப்படின்னா வந்து முருக வழிபாடு தான் தொடரும். உங்களுக்கு குலதெய்வம்லாம் மறந்துடும். சூரியனும் புதனும் சேர்ந்துருக்குன்னா நீங்கள் பெருமாள் வழிபாடுக்கு போயிருவீங்க. சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துச்சுன்னா உங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு வயலுக்கு பக்கத்துலையோ ஒரு ஏரிக்கு பக்கத்துலேயே ஒரு அம்மன் தெய்வம் தான் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். புதன் வக்கரமாக இருந்தால் ஏதோ ஒரு உங்களுடைய காட்டில் புதனும் சந்திரனும் சேர்ந்துச்சுன்னா ஏதோ ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் அந்த கிணத்து மேட்டில் அந்த தெய்வம் இருக்குன்னு சொல்லலாம். இல்லை சந்திரனோட சேரனா புதன் மட்டும் வக்கரமாக இருந்தால் உங்கள் காட்டிலையோ இல்லைனா உங்களுடைய தோட்டத்துலையோ நீங்கள் விவசாயம் பண்ண இடத்துலையோ ஒரு பெண் தெய்வங்களை வழிபடுறாங்க. அது உங்கள் குடும்ப பெண்களாக கூட இருக்கலாம்னு சொல்லலாம். சனியும் சூரியனும் சேர்ந்தா நான் சொன்ன மாதிரி கருப்புசாமி முனிசாமி சொல்லலாம். சனியும் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துச்சுன்னா விகாரமான கடவுள்கள், நிறைய பேர் விகாரமான கடவுள், சுடுகாட்டு காளி எல்லாம் கும்பிடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு விகாரமான கடவுள்கள் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் கும்பிடுவீங்கன்னு சொல்லலாமே தவிர அது கும்பிட்டதுனால நல்லதும் நடக்க போறதில்லை. ஏன்னா என்னுடைய பிஹேவியர் அப்படி தான் இருக்க போகுது. ஒருவேளை நான் வந்து அமெரிக்காவில் பிறந்தேன்னா அதை போய் சொல்ல முடியாது. அமெரிக்காவில் பிறந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேற ஏதாச்சும் சிஸ்டத்தை அவங்க வச்சிருப்பாங்க. நம்ம ஊர் சிஸ்டக்காரங்க இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி முடிவுகள் அவங்க எடுக்கிறாங்க, அல்லது இது மாதிரி பேர்களோட அவங்க இணைஞ்சுக்கிறாங்க. அவர் வந்து முருகனை கும்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவருக்கு அவங்க அப்பா பேர் முருகனா இருக்கும். நிறைய தீக்காக்காரங்க இருக்காங்க, திராவிட கழகங்கள் பேசுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சாமி பேரா வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க சாமி பேரை கும்பிடுறதில்ல, இயற்கையாவே அவங்களுக்கு சாமி பேரே வந்துடும். இல்லைன்னா அவங்க அப்பா பேரு அந்த பேரா வந்துடும். சரிங்களா? இப்ப வேலு அப்படிங்கிறது என்னது? வேலுங்கிறது எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா முருகனுக்கு வச்சிருப்பாங்க. இப்போ ஸ்டாலின் பொறுப்பேற்கிறப்ப எப்படி பொறுப்பேற்றாரு? முத்துவேலு கருணாநிதி. அப்ப அவர் என்னதான் கடவுளை வெறுத்தாலும் கடவுளுடைய ஆயுதம் இல்லாம அவரால் பொறுப்பேற்க முடியாம போயிடுச்சு இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சுன்னா, அப்ப நம்ம வெறுத்தாலும் வெறுக்காட்டினாலும் அவங்களே அறியாம என்ன பண்ணிடுது, உள்ள அந்த பேர்கள் வந்துடுது. அப்ப நம்ம ஊர்ல பிறக்கிறப்ப இந்த பேர் வரும், வேற ஊர்ல பிறந்தா வேற வேற பேர்கள் வரும். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த கடவுளை கும்பிடுவாங்க. இது ஆண் கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு சொல்றது இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லையும் பயத்திலையும் சொல்லலாம். நிறைய பேர் பிள்ளைய திருவண்ணாமலைக்கு அந்த குறிப்பிட்ட வயசுல பண்ணாலே விட மாட்டாங்க. என்னடா சாமியார் வேணண்டா போகாதான்னு சொல்லுவாங்க. காரணம்னா பையன் அப்படியே போயிட போறான் அப்படின்ற மாதிரி ஒரு பயந்தானே தவிர, ஆனா எவனுமே பார்வதி கோயிலுக்கு போயோ சக்தி கோயிலுக்கு போயோ அம்மன் கோயிலுக்கு போய் இப்படி ஆகுறது இல்லை. அதனால போன்னு சொல்லுவாங்களே தவிர மேக்ஸிமம் அம்மன் கோயில பெண்கள் தான் வழிபட போவாங்க. ஆண்கள் வழிபட போறது ஆன்மீகம், தவம் இது மாதிரி விஷயத்துக்குள்ள போவாங்க. அதுக்காக அந்த கடவுள்கள் வழிபடுறாங்களே தவிர எதை கும்பிட்டாலும் சரிங்க, ஆன்மீக உணர்வோடையும் சிந்தனையோடையும் கும்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொட்டையா ஏதோ தேவைக்காக கும்பிட்டா எந்த யூஸும் இல்லை. நீங்க கும்பிடாம வீட்டில் வேற வேலையை பார்க்கலாம்னு சொல்ல வேண்டியதான். சரிங்களா? நிச்சயமா. ஆண் கடவுள் வழிபடலாமா, ஆண் கடவுள் வழிபட்டா என்ன மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கும் அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கமாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.